வணக்கம் நேர்களே, நான் உங்கள் திவ்யா. இது சொல்வதெல்லாம் போய் மேலே வைக்காத கை. இவ்வளோ நாள் எவ்வளோ பிரச்சனையை பார்த்துருக்கோம். இன்னைக்கு புதுசாக ஒரு பிரச்சனையை பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ எடுத்துட்டு போய் உன் ஒய்ஃப்ட்ட காட்டு. பிரச்சனை தானா வரும், பின்னாலே என் டீமும் வரும். வாங்க வீடியோவில் போகலாம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். வணக்கம். இவன் என் பொண்டாட்டி மேடம். மேடம் நான் பொண்டாட்டி, இவன் தான் எனக்கு புருஷன். என்னடி வாய்ஸ் இது? வாய்ஸை பற்றி அப்படி தெரியலையே. மேடம் இவன் பொம்பளையாவே நடந்துக்க மாட்டேங்கிறான் மேடம். இங்க பாருங்க மேடம், என்ன நைட்டி போட்டிருக்காங்க. உங்களை பார்க்க வரதுக்கு என்ன எப்படி எல்லாம் பண்ணிருக்காரு மேடம். நீ அப்ப அவ்வளோ போய் கல்யாணம் பண்ண? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மேடம் இதுக்காக நான் எவ்வளவு நேரம் ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? நீ போயிடுவா ஆம்பளை 5 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு. மேடம் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க மேடம். எனக்கு இவ கூட வாழவே எனக்கு பிடிக்கல. பொறுமையா இரு மேடம், அவள சொல்றாங்க. உன்னை பார்த்தாலே இந்த பையனுக்கு பிடிக்கல, டிவோர்ஸ் கொடுத்துட வேண்டியதானப்பா. நான் டிவோர்ஸ்லாம் தர மாட்டேன் மேடம். எப்பா பாரு தோசை போறன்ற பேர்ல கோதுமை தோசை போட்டு சாவடிக்கிறா மேடம். மேடம் எனக்கு அது ஒண்ணுதான் மேடம் புரியுமா? இப்போ இந்த தோசைக்கு பிரச்சனைக்கு தான் வந்திருக்கீங்களா இங்க? ஆமா மேடம். ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி நான் வந்து டெய்லியும் தோசை போடுறான்னு சொல்லிட்டு கோதுமை மாவு கொடுத்தேன் மேடம். அது கோதுமை தோசை போடுறாங்க மேடம். அவ்வளவுதான். இங்கெல்லாம் வந்தா நான் சொல்றதான் கேட்கணும், நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன். அமைதியா பேசணும். ஹலோ ரம்யா, என்ன பாரு. அதனால இவரை டிவோர்ஸ் பண்ணிட்டேன் மேடம். நான் வேற பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அவரு உங்களை வேணாங்கிறாரு, நீங்க என்ன சொல்றீங்க? மேடம் எனக்கு இவரு தான் மேடம் வேணும். அது உங்க புருஷன் தானே, உங்க கூட தானே இருக்காரு. முனியாண்டி விட கொத்து போறட்ட மாதிரி எனக்கு இவரு முனியாண்டி மேம். இது மண்டையா மேடம்? இது சைனாக்கார மாதிரி முடிய வளர்த்துக்கிட்டு உயிரை வாங்கலாம். ஏமா நீ நல்ல ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ண வேண்டியதானே? இதே இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க. கேளுங்க மேடம், இந்த மாதிரி வெட்டுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். மேடம் எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க மேடம், நிறைய ட்ரெஸ் நான் கொடுக்குறேன். இவ போடவும் மாட்டே தொலைக்க முடியும். இந்த நைட்டியை போட்டு என் உயிரை வாங்குறா மேடம். இப்போ இங்க எதுக்கு வந்ததுக்கு எனக்கு ட்ரெஸ் கொடுக்குறீங்களா நீங்க ரெண்டு பேரும்? மேடம் கோச்சுக்காதீங்க மேடம். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது மேடம். 10 நைட்டி தான் மேடம் எடுத்து கொடுத்துருக்கான் அந்த ஆளு. அப்ப நீ நைட்டி எடுத்து கொடுத்தா நைட்டி தானே போடுவா? மேடம் இவ சொல்றத நம்பாதீங்க மேடம். இது ஆக்ஷன் மேடம். மேடம் ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாரு. வெச மேடம். இவ 5 பீஸ் மேடம், 1 ரூபாய் செலவு பண்ண மாட்டான். போன் வருது. யார் போன் வருது? மேடம் அது ஆள் மேடம். பேரு தான் மேடம் மொத்த ரோசா. இதுவரையும் மொத்த ரோசா கூட வாங்கி தந்தது மேடம். நான் கொடுக்க மாட்டேன் மேடம். அதுக்கு நைட்டில இத்தனை ரோஸ் வச்சிருக்கீ, அப்புறம் என்ன? மேடம் ரியல்ல ஒண்ணு கூட வைக்கல மேடம். ஒரு ரோஸ் கூட வாங்கி தந்தது. விரும்பி தானே கல்யாணம் பண்ண? நான் விரும்பல மேடம். அவதான் விரும்பி எனக்கு இழுத்துட்டு வந்துட்டான் மேடம். நான் தாலியா உனக்கு கட்டினாளா? தூக்கத்துல இழுத்துட்டு வந்துட்டான் மேடம். அவளே பிடிச்சி கை பிடிச்சி தாலியை கட்டிக்கிட்டா. போய் மேடம் லவ் பண்ணும்போது வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க, வாய் வைப்பா மேடம். எத்தனை ஆம்பளை பசங்க சாவுறாங்க தெரியல மேடம். இந்த மந்த வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேடம். தெரியாதன்னு நான் உங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். பேசிக்கிட்டே இருப்பா மேடம். ஃபோன் பண்ணா ஏகா நீ வேற பண்ண பேசிக்கிட்டே இருப்பா மேடம். சரி சாரி மேடம். சாரி மேடம், தெரியாம. காதுல சங்கூதுறோம் மேடம். ஜவ்வு கிளிய மேடம் பேசுறோம் மேடம். எனக்கு கட்டக்கவே மாட்டேங்கறான் மேடம். எனக்கு எங்க கிளியுது ஜவ்வு நீங்க பேசுறீங்க. யார வர சொல்லுங்க மேடம். நான் அந்த பொண்ணை கட்டிட்டு சந்தோஷமா போறேன். இவ கூட எல்லாம் வாழ முடியாது. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். வாலா சாரி கட்டினா நைட்டி போடுறேன் மேடம். முனியாண்டி வேணும் மேடம். முனியாண்டி தான். யார் அந்த பொண்ணே உள்ள வர சொல்லுங்க. காத்து வாக்குல 2 காதல். இவங்க யாரு? அவங்களும் வைஃப் தான். ஏய் ஒரு கையடியா நம்பர் பாரு. புரிய தக்காளி. அக்காளுக்கு கொடை. ஏய் எது வந்த? உட்கார். இங்க வா முனியாண்டி விட மாட்டேன். யார் வந்தா? மூணு பேரும் வெளிய தள்ளு. உட்கார் மேங்க போயிடு. உன் மூஞ்சி இப்படி பக்கத்துல எடுத்து போனா பயப்பட மாட்டா? மேடம் நிம்மதியா வீட்டு. மேடம் உங்களோட நான் அழகா தான் இருக்கேன். போங்க. என்ன விட அழகா இருக்கியா? ஆமா. என் புருஷனுக்கு நான் மட்டும் தான் அழகு. மேடம் சொன்னாங்க உலகலிக்கு ப்ளீஸ் ஐஸ்வர்யா மேடம் காப்பாத்துங்க மேடம். நீ பாருங்க மேடம். நீ ஏன் அவ கூட ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்திருக்க? பிடிக்காத மேடம் நான் அவ கூடயே போயிடுறேன் மேடம். இவ கூட தான் சத்தியமா செத்துருவேன் மேடம். அவ கூட தான் போவியா? நான் அவங்க கூட போக மாட்டேன். அவங்க கூட போனா நான் செத்துருவேன் மேடம். என்னால வந்து ஒரு நரகம் உள்ள போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கு. நீங்க எப்படியாவது என்ன சேர்த்து வைங்க மேடம். மேடம் நான் டிவோர்ஸ் தர மாட்டேன் மேடம். அவள முதல்ல கிளம்ப சொல்லுங்க மேடம். இவள கல்யாணம் பண்ணியாப்பா? மேடம் நாங்க பர்சனலா பண்ணிட்டோம் மேடம். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம் மேடம். அப்புறம் என்ன அவங்க ரெண்டே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்காங்க, நீ எதுக்கு விடல? முதல் புருஷன் எனக்கு மேடம், ரெண்டாவது புருஷன் தான் மேடம். அவளுக்கு நீ யாரை ஃபர்ஸ்ட் விரும்புன? மேடம் நான் அந்த பொண்ணு தான் மேடம் உயிருக்கு உயிரா விரும்புறேன். தொட்டு தாடி கட்டா ஒரிஜினல் என் உயிர் போட்டோ இருக்கா?
இருக்கா? மேடம் ஒரிஜினல் போட்டோ நான் அங்க உட்கார்ந்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு மேடம் போட்டோ? கல்யாணம் தண்ணிக்கு பிடிச்ச போட்டோ இருக்கா? அந்த கேமராமேன் உங்க போட்டோ இருக்கா? அப்ப அவங்க தான் உண்மையான புருஷன் முன்னாடி நீ எதுக்கு அவங்கள இது பண்ணிட்டு இருக்கற? விடு. ஒரிஜினல் நானே இருக்கேன் மேடம். ஃபர்ஸ்ட் கை விடு. என் வயித்துல ஒரு குழந்தை வளருது மேடம். குழந்தை வளருதா? ஆமா மேடம். அம்மா நீ உட்காருமா, நான் பேசிக்கிறேன். நீ உட்காருமா. நான் இருந்தா இன்னும் கோவம் அதிகமாகி அந்த குழந்தைங்களை போட்டு அடிக்கிறது. மேடம் அவ எனக்காக உயிரை கொடுப்பா, இவன் எனக்காக என் உயிரை எடுப்பா மேடம். இவன் போய் சொல்றா மேடம். மயிர கொடுப்பா மேடம். போய் சொல்றா மேடம். நீ ஏன் இவ்வளவு போய் பிடிச்ச? உனக்கு அறிவு இல்ல? இவ்வளவு அழகான பொண்ணை வச்சுக்கிட்டு அவளை போய் பிடிச்சு வச்சிருக்க? நான் எங்க மேடம் பிடிச்ச? அவதான் மேடம் பிடிச்சிட்டு இருக்கா. ஏய் உடறி கைய. என் புருஷன் மேடம். புருஷனா போட்டோ இருக்கா? கல்யாணம் போட்டோ இருக்கா? உங்களுக்கு கைய பிடினா புருஷன் கைய பிடிங்க. எதுக்கு என் கைய என் புருஷன் கைய ஓட சொல்றீங்க? உன் புருஷன் நாங்க எனக்கு ரொம்ப தேவைப்பா. 2 பேர் இருக்கீங்க, 3 இப்ப நான் வரேன். கைய ஓட நீங்க பிடிச்சீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆமா அதுக்கு தான் நீங்க உட்கார்ந்திருக்கேன் அவர் கைய பிடிக்கிறது. என் புருஷன் விஜய், சச்சின் விஜய். அழகு நான் சாலினி தெரியுமா? ஏன்டா இப்படி அழகா படைச்ச ஆண்டவா? உங்களுக்கு தெரியாது. தெரியாதனமா பிடிச்சு வச்சிருக்கேன். நான் அழகா மெயின்டைன் பண்றேன் மேடம். எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா மேடம்? இங்க பாருங்க உனக்கு மயிலாம் போறோம் மேடம். மேடம் போன வருஷம் மேக்கப் போட்டுட்டு மேடம் மேக்கப் போட்டு வீட்டுக்கு வந்தா மேடம். சரி பொண்ணு நினைச்சிட்டு பார்த்தா இவன் பொண்ணு இல்லை மேடம். டவுட்டா இருக்கு. இங்க பாருங்க மேடம், என் வாழ்க்கை நாசமா போயிடுச்சு மேடம். மேடம் உங்களுக்காக மேக்கப் மட்டுமே டெய்லியும் 10,000 செலவு பண்றோம் மேடம். 10,000 1 கோடி நீ பார்த்த எல்லாம் சைனா மாடல் மேடம். சைனா மாடல். உடனே மேடம் அதை சேர்த்து வச்சிருங்க மேடம். வேணாம் மேடம். அமைதியா இருங்க. மேக்கப் வேற கலைஞ்சிருச்சு. என் புருஷனை குழந்தை மாதிரி பார்க்க மேடம். குழந்தை மாதிரி வாங்க. லிப்டிக் போட்டு வாய் எப்படி வை? மண்டே உடைச்சு மாவு காய்ச்சிடுவோம். போய் உட்காரு. போய் உட்காரு. மேடம் என் உயிரை வாங்கலாம் மேடம். ஃபர்ஸ்ட் நீ ஏன் அவள கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளவு போய் பிடிச்ச? நீ உன் மேல தானே தப்பு. மேடம் அவன் எனக்காக உயிரை கொடுப்பா. இவன் என் உயிரை எடுக்கிறான். யார் போன் வருது? அடிக்கடி போன் வந்துட்டே இருக்கு. பாரு மேடம் இங்க வச்சிருக்காங்க போடு. இவளை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு. எந்த இடத்துல வந்து இப்படி அசிங்கமா பண்ணிட்டு இருப்பியா? என்ன பண்றது? சாரிங்க மறந்துட்டேங்க. நான் பொம்பளை தாங்க நான். உங்களுக்கு தெரியாதுங்க. பொம்பளை மாதிரியா இருக்கா நீ பார்த்தா? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். விடு, அவன நல்லா வாழட்டும் விடு. நீ போமா, நான் கல்யாணம் பண்ணி நீ போமா. திருவாங்க எனக்கு போங்க. விடு. ஏய் இவன் கொண்டு எடுமா மண்ணில பாதுகாப்புல போடுங்க. அவங்க போயிட்டு வாங்க. நான் வந்து என்ன